மன்னரின் கரங்களால் பெற்றுள்ளார். நடிகர் ஆர்கே இப்போது டான் ஸ்ரீ தத்தோஸ்ரீ டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார். நம் தமிழ் சினிமாவின் முக்கிய அங்கமான அவருக்கும் கிடைத்திருக்கும் இப்பெருமையை நாமும் பகிர்ந்து கொள்ளவே இந்த சந்திப்பு. இனி நீங்களும் டான் ஸ்ரீ தத்தோஸ்ரீ டாக்டர் ஆர்கே அவர்களும் இனி உங்களுடன் அவர் கலந்துரையாடுவார். ஒரு இயர்ஸ் கேப் வேணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து என்னை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் பிள்ளை படிக்கணும், உலகத்தில் பெரிய ஆள் வரணும் அப்படின்ட்டு, நல்லா படித்து நிறைய பட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. முதல்ல என்னை பெற்ற தாய்க்கு இந்த டான்ஸ்ரீ பட்டத்தை என்னை சமர்ப்பிக்கிறேன். என் தாய் அவங்க உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவங்க எண்ணத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மை. இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு 4-5 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னோவேட்டிவாக சினிமாவில் இருக்கிறோம். தன்னம்பிக்கை பேச்சு உண்டு. இன்றைக்கி 2000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துட்டு இருக்கேன் இந்தியாவில். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மூலமாக, ஃபேக்ட்ரி மூலமாக, மார்க்கெட்டிங் மூலமாக. அது இல்லாமல் வந்து சினிமாவில் இருக்கிறோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேறு. இந்த சைடு ஏவிஎம், இந்த சைடு விஜயவாகினி. இதுக்கு இடையில் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியாக இந்த ஏசி ஃப்ளோரு 3 ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்கேன். இதுவும் சினிமா தான், சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சினிமாவில் எத்தனையோ பேர் சம்பாரித்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியில் சம்பாரித்து ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாதிரி பெட்ரூமாக மாறிடுச்சு. டப்பிங்கு ரீரிகார்டிங் பெட்ரூம் நடந்துருக்கு. இப்போ ஷூட்டிங் வேணும்னா எல்லாரும் இப்போ வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு. ஆனால் அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு இது இந்த ஆர்கே ஸ்டுடியோ. அதில் தான் இப்போ உட்காந்து முதல் பேட்டி உங்கள்கிட்ட. இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் 18 நாட்டில் சிறந்த பேச்சாளர், தன்னம்பிக்கை மோட்டிவேட்டர் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம். அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும். தமிழ்நாட்டிலையும் நடக்கும், இந்தியாவில் நடக்கும். என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறது தான் எல்லாருமே பெருமையாக நினைப்பாங்க. இல்லை வந்து இட்டாலியில் போய் வாங்கினா நல்லதுன்னு நினைப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத, க்ளவுஸ் போடாமல் அப்படியே தொடரலாம்னு சொன்னேன். வெளிநாட்டுக்காரன் ஏற்றுக்கல. தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கு, அது எப்படி சாத்தியம்? வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போன உடனே நிறுத்திடுவான். நான் அழகாக சொல்வது உண்டு. தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்ட்ரி வச்சிருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, நம்ம போக முடியாது. ஆனால் அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. நம்மளை அலோவ் பண்ணுறது இல்லை. இவங்க கண்டுபிடிப்பா, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை அப்படின்னு. என்னால் வந்து உலக அரங்கில் போராட முடியலை. நீங்கள் க்ளவுஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், கண்டுபிடிச்சிருக்கேன். இந்திய அரசாங்கம் 20 ஆண்டுகள் எனக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் காமிச்சா கூட ஒத்துக்கிறது. இவங்க என்ன பண்ணாதான் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டால், இல்லை சார் அது இந்தியா சைனா அதெல்லாம் அப்படின்னா. அப்போ ஒரு முடிவெடுத்து லண்டனில் போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆஃபீஸில் அப்ளை பண்ணி உலகத்திலே வெறுங்கையில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்டை ஒரு தமிழனா ஒரு இந்தியனா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி 1000 பேர் தலையில் ஹேர் கலர் இது கிரே ஹேரோட இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு, வெறுங்கையில் பண்ண வச்சு, கையில் ஒத்தலைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உலக மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆனேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும் தமிழர்களாக இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் அங்கீகாரம் கிடைக்கிறது. இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டாக தான் இதை நான் பார்க்குறேன். வெளிநாட்டில் இருந்து ஒரு மாற்று தொழில் செய்கிறாங்க, ஒரு பண்ணுறாரு இந்த அப்படின்னு சொல்லும் போது வெளிநாட்டில் போகும்போது நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்குது. அதான் உண்மை. இதனால் நான் வந்து சாதிச்சிட்டேன்னு சொல்கிறத விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையாக இந்த டான்ஸ்ரீ எனக்கு அமையும். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அப்படிதான். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு படிச்சிருக்கேன், கையில் ஒட்டாதுன்னு சொன்னப்போ எல்லாரும் வரவேற்றாங்க. ஒரு 25 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏசி ஃப்ளோர் இருக்குது. உண்மையை சொல்கிறேன், இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோடு பார்க்குற படம். ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, விரைவில் ரிலீஸ்க்கு வரும்.
சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன். அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையாக நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோவை. இதில் பிளாட் கட்டியிருந்தா நல்லா கட்டியிருக்கலாம், நல்ல வீடு கட்டியிருக்கலாம், எல்லாம் கட்டியிருக்கலாம். ஆனால் இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். சென்னைனால கோடம்பாக்கம் தான் பேசப்படுற விஷயம். நான் காரைக்குடியில் கனவு கோடம்பாக்கத்துக்கு வந்தேன். எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு. ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு தொடங்கிட்டாங்க. இப்போ கோடம்பாக்கத்தில் இல்லை சினிமா. என்னன்னாலும் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த ஸ்டுடியோ கட்டியிருக்கேன். ஆதரவு தாருங்க. நான் சினிமாவில் படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சது பண்ணியிருக்கிறோம். அவங்க அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வாழை எனக்கு பரிசீலித்தார். அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலித்தாங்க. நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் லெட்டர் தரோம் இது உங்களுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஜான்கிட்ட. என்னால் தூக்க முடியல, நான் உண்மையாக அதை தூக்க முடியல. ஏன்னா சினிமானா ஒரு அட்டகத்தை கொடுத்துருவாங்க, அழகாக பெயிண்ட் அடிச்சு பிடிச்சி சனியெல்லாம் இது ஒத்த கையில் பிடிச்சி இப்படி நிப்பாட்டை பிடிச்சிட்டு நான் படாத கஷ்டப்பட்டேன், கையை ஆடிச்சு விட்டு. அந்த காலத்தில் வீரம் அப்படிங்கிறது இந்த வானத்தை விட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய வீரம் இருக்கும், அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ தகுதியானவனாக தான் அந்த வாழை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போவும் யுத்தம் நடக்குது உலக அளவில். கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, அப்படிதான் இருக்கு. கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான் இருக்கு. எத்தனை யுத்தம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டினவா, அவங்களால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டணுமா. இப்போ அப்படிலாம் இல்லை, கம்ப்யூட்டர் உலகம் மாறிடுச்சு, யுத்தம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, டிஜிட்டலில் போயிட்டு இருக்கு, ஏஐயில் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த வாழை பரிசளித்தது பெருமையாக நினைக்கிறேன். அதை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா நினைக்கிறேன். மகிழ்ச்சி. வேற ஏதாவது நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். காவு வாங்கியிருக்கோம்னா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நினைவு சின்னமாக நம்ம கைக்கு வந்திருக்கு, உங்கள் முன்னால் காமிச்சிட்டு இருக்கேன். இதை எப்போவுமே அவங்க உடைவாளுக்கு எப்போவுமே இந்த இருக்க 2 செயினை, இந்த செயின் முன்னாலே பின்னாலே பெல்ட் போட்டால் இதுக்கு இதை எடுக்கிறது 1 செகண்ட் கூட தெரியாத அளவுக்கு எடுப்பாங்க. இந்த இடத்துல தவிர வேலையும் முடிக்க முடியாது. இது எடுத்தா ஆமாம், இது ஒரிஜினல் வால். சினிமாவில் அறிவு கண்ணை திறந்து விட்டா, தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை நம்ம மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் மூன்று எடுக்கும். நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன். வெற்றியாளர்கள் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு. என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல பொருளாதார சோதனை நடக்கிறவங்க எத்தனையோ பேர். அந்த சேவை செஞ்சிருக்கேன். 1. 2வது விஐபி இந்த இது மட்டும் இல்ல, கொரோனாக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்திலே கிடையாது. இங்க இருக்க அத்தனை பேரும் நான் இலவசமா உங்களுக்கு தரேன் கொரோட்டை. நீங்க ஒரு 7 நாள் உச்சந்தலையில தடவுங்க, கொரோட்டை 0. சிரிப்பாக்னியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக், நிறைய பேர் நைட்டு செத்து போயிடுவாங்க. காரணம் என்னன்னா கொரோட்டா தான் காரணம். ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது. அதுக்கு எப்படி இருக்குன்னா 50,000 ரூபாய் பெரிய மாஸ்க் இருக்கு, சைலன்சர். வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்லை, இப்போ மூக்குக்கெல்லாம் சைலன்சர் இருக்கு. 2 சைடு போட்டு பக்கத்தில் கொண்டாடி நிம்மதியாக இருக்கணும்னா இனிமேல் சைலன்சர் மாட்டோம். எந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். ஐயோ எவ்வளோ ஒருத்தன் படுத்து கிடக்கலாம் பார்த்துக்கிறேன். இப்பெல்லாம் கொரோட்டா வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூம் இவன் இந்த ரூம் அப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ரெமெடி உலகத்திலேயே சாப்பிட்றது இல்லை. உச்சந்தலையில தடவுனாவே கொரோட்டா நிற்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ICMRI வெப்சைட்ல அது அப்ரூவ், இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ். அவருடைய சர்டிஃபிகேட் தரேன், பேப்பர் தரேன், பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொரோட்டா நிற்கலைன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன். உலகத்துக்கே சேவை செய்யறாங்க. அதுல சொல்லியிருக்காங்க, நைட்டு உச்சந்தலையில தடவலி படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஆக்சிஜன் நல்லா பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணி அது கண்டுபிடிச்சிருக்கேன். இது மக்களுக்கான சேவை. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை. கொரோனா நேரத்தில் நான் நிறைய சேவை செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில் எந்திரிச்சு ஒரு கஷாயம், அந்த கஷாயத்தை காப்பல் பண்ணி முழுங்கிட்டா இன்னைக்கு கொரோனா வைரஸ் உங்க மூக்குலையும் உங்க தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. அதுவும் ICMRI. நீங்க
செட்டிநாடு மிஷன் இருக்கு இல்லையா, அங்க கிட்டத்தட்ட 2000-3000 பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காக தான் பண்ணதான். அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி அங்கீகாரம். இது எந்த நாட்டில் கொடுத்தாங்க? இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விசா ஏதாவது சிறப்பு சலுகை அந்த நாட்டில் உண்டா? அந்த நாட்டில் உண்டு. நிச்சயமா எந்த நாடு அங்கீகாரம் பண்ணாலும் போகலாம், ஏர்போர்ட்ல ஃப்ரீயா போகலாம் வந்து அதெல்லாம் உண்டு. நான் இன்னொன்று சொல்றேன், எனக்கு இன்னுமே போனால் அந்த போலீஸ் வந்து ஏர்போர்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில், ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை. உண்மையாக அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சிருக்காங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அங்கே சுனாமி வந்து 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 3 லட்சம் பேர் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படியே நடு கடல்ல நின்று ஒரு கப்பல் வந்து இப்போ நம்ம சென்னையில் எப்படி பாண்டி படங்கள் பார்த்துருக்கு, அப்போ மெரினா பீச்சில் இருந்து படங்கள் பார்க்குற ஒரு கப்பல் வந்து நின்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க. அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ள வந்து ஒரு கப்பல் வந்து இருக்கு, சுனாமியில் மிதந்து வந்து. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்பவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன், அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில். அப்போல இருந்து எனக்கும் மன்னருக்கு தொடர்பு உண்டு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுங்கிற பழகிறத வச்சு அதை வச்சு இது தேர்ந்தெடுக்கிறது தான். இது மகிழ்ச்சி. அடுத்து